Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் கடந்த சில தினங்களாக நாம் ஆராய்ந்து வருகின்றோம். அதிகரித்து செல்லும் செலவினத்தை ஈடு செய்யும் வகையில் இலங்கை மின்சார சபை மின் கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தது. மின்சார சபை சுட்டிக்காட்டும் இந்த செலவுகளை குறைத்து நிவாரணங்கள் எதையும் பெற்றுக் கொடுக்க முடியாதா ஜெஃப்ரி? நிச்சயமாக ஜெனி, அது தொடர்பான தகவல்கள் வசம் இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஏற்கனவே ஜெனி குறிப்பிட்டது போல நாங்கள் கடந்த நாட்களாக பல்வேறு கோணங்களினூடாக நாங்கள் இந்த மின்சார கட்டண உயர்வு தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். சென்னை கட்டது போல மின்சார சபை சுட்டிக்காட்டும் இந்த செலவுகளை மேலும் குறைத்து நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியாதா? இந்த வருடத்திற்கான தமது செலவு 256 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின் கட்டண திருத்த யோசனை முன்வைத்து இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது இவ்வாறு பார்க்கக்கூடியதா இருக்கும். எனினும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த கணக்குகளை ஆராய்ந்து அதனை 228 பில்லியன் ரூபாய் வரை குறைத்திருக்கிறது. நீர்மின் உற்பத்தி தொடர்பில் மின்சார சபை மேற்கொண்டுள்ள மதிப்பீடுகள் சரியானவை அல்லவென ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. சட்டவிரோதமாக தனியார் அனல் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளாது நீர்மின் உற்பத்தியினூடாக 25 பில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கூறுகிறது. இந்த வருடத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய நீர்மின் உற்பத்தியின் அளவையும் இலங்கை மின்சார சபை குறைவாக மதிப்பீடு செய்திருக்கிறது. அத்துடன் மேலும் குறைக்கக்கூடிய செலவுகளை சுட்டிக்காட்டி 228 பில்லியன் ரூபாவை செய்வதற்கான கட்டண அதிகரிப்பிற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனினும் இந்த செலவை மேலும் குறைக்க முடியும் என எரிசக்தி ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. சட்டவிரோதமான 2 அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்குவதற்காக 28 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதியை மறுத்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அந்த மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்வது சட்டவிரோதமானது எனவும் அதற்காக 28 பில்லியன் ரூபாவை செலுத்தக்கூடாது எனவும் அறிவித்தது. நீர் மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரம் தொடர்பில் தவறான புள்ளி விவரங்களையே மின்சார சபை வழங்கியது. 2013ஆம் ஆண்டுக்கான மின்சார சபையின் உத்தேச மின் உற்பத்தி அளவு 2828 கிகாவாட் மணித்தியாலங்களாகும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அண்மையில் அதிக மழை கிடைத்தமையினால் நீர் மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளதாகவும் அதனால் 681 கிகாவாட் மணித்தியால மின்சாரத்தை இந்த வருடம் உற்பத்தி செய்ய முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிடுகிறது. இந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் 2வது நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டதன் பின்னர் 3.3 பில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மின்சார சபை பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் உண்மையான நோக்கத்துடன் செயற்படுமாயின் சபையின் சொத்துக்களுக்கு கிடைக்க வேண்டியுள்ள 7.2 பில்லியன் ரூபாவை அறவிடாது மேலும் கட்டணத்தை குறைக்க முடியும் என அவர்கள் யோசனை முன்வைக்கின்றார்கள். வேறு வருமானங்களாக சபைக்கு கிடைக்கும் 10 பில்லியன் ரூபாவை வீண் விரயப்படுத்தாமல் அனுமதிக்கப்பட்ட செலவுகளுக்காக பயன்படுத்துவதால் மேலும் நிதியை சேமிக்க முடியும் என எரிசக்தி ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் நீண்ட கால நடவடிக்கையாக தனியார் மின் உற்பத்தியாளர்களுடன் கையொப்பமிடப்பட்டுள்ள உடன்படிக்கைகளை மீண்டும் ஆராய்ந்து மீள தயாரிப்பதனூடாக 1.2 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதியை மீதப்படுத்த முடியும் என அவர்கள் கருதுகின்றார்கள். இதேவேளை உலக சந்தையில் எரிபொருள், நிலக்கரி ஆகியவற்றின் விலைகள் உயர்வடையாத நிலையில் மின்சார சபையின் அனல் மின் உற்பத்தி செலவு ஏன் அதிகரித்துள்ளது என்ற கேள்வியும் எழுகின்றது. அதேபோல உலக சந்தையில் விலை அதிகரிப்பு ஏற்படாத போதிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏப்ரல் மாதம் முதல் மின்சார சபைக்கு வழங்கும் எரிபொருள் லீட்டர் ஒன்றின் விலையை 25 ரூபாவால் உயர்த்தியுள்ளதாக எரிசக்தி ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. ரூபாவின் பெறுமதி குறைவடைந்தமையினால் விலை அதிகரித்துள்ளதாக ஒன்றியம் குறிப்பிடுகிறது. ரூபாவின் பெறுமதி குறைவடைந்துள்ளமைக்கான சுமையையும் மின்சார கட்டணத்தையும் பொதுமக்கள் மீது சுமத்துவது நியாயமற்றது என அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பிரகாரம் தாம் ஆலோசித்துள்ள குறுகிய மற்றும் நீண்ட கால நடவடிக்கையினூடாக 228 பில்லியன் ரூபாய் செலவை 173 பில்லியன் ரூபாவாக குறைக்க முடியும் என எரிசக்தி ஒன்றியம் தெரிவிக்கின்றது.
විදුලි බල මණ්ඩලය විදුලිය විකිණීමෙන් ලබන மின்சார சபை மின்சாரத்தை விற்பனை செய்வதனூடாக பெறும் வருமானத்திற்கு புறம்பாக புதிதாக மின்சார இணைப்புகளை வழங்குவதனூடாகவும் வேறு சேவைகளின் ஊடாகவும் 11.5 பில்லியன் ரூபாவை வருடாந்தம் ஈட்டிக் கொள்கிறது. எனினும் மின்சார சபை தமது வருமானத்தில் வேறு வருமானம் என 4.5 பில்லியன் ரூபாவை மாத்திரமே அறிவித்துள்ளது. 2013 ஆண்டுக்கான மின் கட்டண அதிகரிப்பின் ஊடாக இலங்கை மின்சார சபை 222 பில்லியன் ரூபாவை வருமானமாக பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ளது. எனினும் அவர்களின் செலவு 256 பில்லியன்கள் ஆகும். வருமானம் 222 பில்லியன்கள். 34 பில்லியன் ரூபாவை யார் வழங்குவது என இலங்கை மின்சார சபை அறிவிக்கவில்லை. அப்படியாயின் இந்த தொகையை மதிப்பீட்டில் இருந்து குறைத்தால் 5% கூட மின்சார கட்டணத்தில் அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை. සත පහකින්වත් විදුලි බිල ගාස්තු වැඩි කළ යුතු නැහැ. இதுவரை பல்வேறு தொழிற்சங்கங்களும் சிவில் அமைப்புகளும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று பல்வேறு கருத்துக்களை ஊடகவியலாளர் சந்திப்புகளின் போது தெரிவித்தனர். அரசாங்கம் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தது. 19 தடவைகள் அது செயலிழந்துள்ளது. லக்விஜய் மின் உற்பத்தி நிலையம் 20 தடவைகள் செயலிழந்துள்ளது. யுகதனவ் 17 தடவைகள் செயலிழந்துள்ளது. இதனாலேயே மின்சார சபை நட்டத்தை எதிர்நோக்குகிறது. நட்டத்தை மக்களின் மூலம் ஈடு செய்ய முற்படுகின்றனர். வேறொரு குழுவினரை ஊழல் மோசடிகளை மேற்கொள்கின்றனர். அரசியல் அனுசரணையுடன் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இவ்வாறு செயற்படுகின்றனர். அதனை மக்களின் மீது சுமத்துகின்றனர். அதனால் வீதிக்கு இறங்கி அரசாங்கத்திடம் மின் கட்டண அதிகரிப்பை நிறுத்துமாறு போராட வேண்டியுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் ஆச்சரியம் அடைய வேண்டியதில்லை. இன்னும் 2 நாட்களில் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று சிறிதளவேனும் மின் கட்டணத்தை குறைத்து ஏதேனும் ஒன்றை செய்வார்கள் எனின் நமக்கு இதற்கான விடயங்களை கூற மாத்திரமே முடியும். இது கொள்கையாகும். இதனை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முன் சென்றால் மாத்திரமே அழுத்தத்தை வழங்க முடியும். இதற்காக ஏதேனும் தலையீட்டு செய்வதே அவசியம் என நான் எண்ணுகின்றேன். ඒක සඳහා යම් කිසි විදිහක මැදිහත් වීමක් කරන එක තමයි මම හිතන්නේ අවශ්‍ය වෙන්නේ. මේ විදුලි බිල மின்சாரத்திற்கான நிவாரணங்களை வழங்க வேண்டும். தற்போது எதனை செய்கின்றனர்? மக்களிடம் மின்சார பாவனையை குறைக்குமாறு கூறுகின்றனர். தற்போது என்ன நடக்கிறது என நாம் அறிவோம். வீடுகளில் அதிக அளவு பிள்ளைகளை இரவில் கற்கிறார்கள். பிள்ளைகளே அதிகளவு மின் விசிறிகளை பயன்படுத்துகின்றனர். இந்த நாட்டில் 40 லட்சம் சிறுவர்கள் உள்ளனர். 50% ஆடைகளை மின் அழுத்தியினால் தேய்த்தே அணுகின்றனர். பிள்ளைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்று பிள்ளைகளுக்கு வழங்கும் நிவாரணங்களையே குறைக்குமாறு கூறுகிறது. இவ்வாறு மின் கட்டண அதிகரிப்பினால் பொதுமக்கள், நீங்கள் இப்பொழுது பார்த்தது போல தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள், அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள் போன்ற பலரும் தங்களுடைய விமர்சனங்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதே போன்று மின் கட்டண திருத்தத்தினால் ஏற்பட்டுள்ள நிலைமையை தெளிவூட்டி சமுர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆய்வு உற்பத்தி உதவியாளர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். மின் கட்டண திருத்தத்தினால் குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தம் ஏற்படும் என சமுர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆய்வு உற்பத்தி உதவியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் SAD ஜகத்குமாரவின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறைந்த அளவு மின்சாரத்தை பயன்படுத்தும் குறைந்த வருமானத்தை பெறுபவர்கள் மற்றும் நடுத்தர பிரிவு மக்களின் மின் கட்டணம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் உயர் வருமானத்தை பெறுபவர்களின் கட்டணம் சிறிதளவே அதிகரிக்கப்பட்டுள்ளதாக SAD ஜகத்குமார ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் மத்தியில் நியாயமான விமர்சனங்கள் காணப்படுவதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் மற்றும் பாதகமான சூழலை நீக்குவதற்கு ஏற்றவாறு கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு சமுர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆய்வு உற்பத்தி உதவியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு பல தரப்பினரும் மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மின்கட்டண அதிகரிப்பை நியாயப்படுத்தும் வகையில் தொடர்ந்தும் அமைச்சர்கள் கருத்து வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அது தொடர்பான கருத்து அடுத்து. අපි දන්නවා විදුලි බිල
மின்சார கட்டணம் ஓரளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதனை நாம் காண்கின்றோம். இயற்கையின் வரப்பிரசாதங்கள் அனாவசியமான முறையில் தேவைக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுமாயின் அதற்காக அதிக கட்டணத்தை அறவிட வேண்டும். அது நியாயமானது. அந்த பணத்தை கொண்டு எமது அப்பாவி மக்கள் வாழும் வறிய கிராமங்களை ஒளிமயமாக்குவதற்காகவே மாண்புமிகு ஜனாதிபதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். ஒருவர் மின்சார கட்டண பட்டியலை செலுத்தாமல் ஒரு நாளாவது இருப்பதற்கு இந்த அரசாங்கம் இடமளிப்பதில்லை. எனினும் இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் 2000 ரூபாவையே செலுத்துகின்றனர். நான் அதனை அறிவேன். அப்போது எமக்கும் அவ்வாறு இருந்தது. மின்சார சபையின் நட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதால் இந்த நிலைமை ஏற்படவில்லை.